மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் ராஜா மாட்டு வண்டியில் பேரணியாக சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கிருஷ்ணராயபுரம் சாலையில் திமுக வேட்பாளர் ராஜா மாட்டு வண்டியில் மேளதாளங்கள் முழங்க திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்ற பேரணியாக சென்று பின்னர் கிருஷ்ணராயபுரம் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். வேட்புமனு தாக்குதலுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க பல்வேறு இடங்களில் மக்கள் சிறப்பான வரவேற்பு அளிப்பதாகவும், இதனால் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் தான் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என கூறினார். கழக தலைவர் அண்ணன் தளபதி ஆட்சியோடு, கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் ஆட்சியோடு, கரூர் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் அண்ணன் செந்தில் பாலாஜி ஆட்சியோடு கிருஷ்ணாயிரம் தொகுதிக்கு இனி வேட்பாளர் அறிவித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வரும் மதசார்பற்ற கூட்டணி சார்பாக இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் வந்திருக்கோம். சிறப்பாக வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு. கூட்டணி சார்பாக சரி, இதோட கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர்த்து பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 2 நகரம் 2 ஒன்றியம் முடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் பார்த்துருக்கோம். சிறப்பான வரவேற்பாக இருக்குது. தளபதி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க 2.0 ஆட்சி அமைக்க சிறப்பாக வரவேற்பாக இருக்குது. 50,000 ஓட்டில் ஜெயிச்சு தொகுதி 275 பூத்து இருக்கு. 275 பூத்தில் ஆதரவு அமோகமாக இருக்கு. எல்லாமே தளபதி ஆட்சியில் எல்லாமே பயன்படுறது. நிறைய சாதனைகளும் நிறைய தளபதி செய்திருக்கிறார். எல்லாமே திரளாக ஆதரவு தர்றாங்க.